ஹலோ காய்ஸ், லாஸ்ட் vlogல வந்து கொஞ்சம் அன்னோன் பர்சன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் உங்களோட சஜஷன்ஸை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 7 கொஸ்டின் என்னோட மைண்டில் வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நம்ம நாள் ஆக ஆக நம்மளுக்கே அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 7 கொஸ்டின் சர்டன் டாபிக் அப்படி கிடையாது. இந்த டாப்பிக்கை பற்றி மட்டும் அப்படின்னு கிடையாது. ஒரு ரேண்டமாக இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு என்னோட மைண்ட் செட்டில் என்னோடைய நாலேஜ் படி எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்து அதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் வந்து பேச போகிறது இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, மென் அண்ட் உமன் ஹூ இஸ் பெட்டர்? ஸோ வந்து மென்னா உமனா யார் பெட்டர் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து சின்ன பிள்ளையில கூட பொண்ணுங்க தான்ப்பா பெருசு பசங்களை விட அப்படின்னு ஸ்கூலில் கூட நம்ம சின்ன பிள்ளையில வந்து பேசிட்டு இருப்போம். ஸோ ஆக்சுவலாக யார் பெட்டர் அப்படின்னு பார்த்தா அந்த கொஸ்டினே தப்பு. ஃபஸ்ட்டு கொஸ்டினே என்னதுன்னா ராங்கு. ஏன் அப்படின்னா நீயா நானா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து கண்டிப்பாக அந்த ஒரு லைஃப்லேயே வந்து அந்த கொஸ்டின் வந்துச்சுனாலே ஒரு பிரச்சனை தான் அதிகமாகும். நீயா நானா அப்படின்னு இல்லாமல் நீயும் நானும்னு எப்போ வந்து ஒரு ஒரு தனித்தனியாக நிற்காம எப்போ ஒரு சேர்ந்து ஒரு இது இருக்கோ அப்போ தான் வந்து நல்லா போகும் லைஃப் ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு நிறைய இந்த வீடியோஸ்லலாம் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தங்கலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. நான் வந்து அதில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். ஆக்சுவலாக வந்துட்டு ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு சொல்கிறாங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி 50% 50%பா. நான் பாத்திரம் கழுவுவேன், நீ வந்து சமைக்கணும். இல்லை நான் சமைச்சா நீ பாத்திரம் கழுவணும். நான் வந்துட்டு துணியை வாஷிங் மிஷினில் போட்டால் நீ காய போடணும், நீ காய போட்டால் நான் வந்து மடிப்பேன். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து 3வது வீடியோலேயே நான் வந்து கான்ட்ரோவர்சி டாபிக் பேசுகிறோம் அப்படின்னு லைட்டாக பக்குன்னு இருக்குது. இருந்தாலும் என்ன நம்ம மனசில் இருக்கிறத ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். கரெக்டாக நிறைய பேர் வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டினாலே நான் இதை பண்ணுறேன், நீ இதை பண்ணணும், நீ இதை பண்ணுறேன்னா நான் இதை பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு உண்மையை சொல்லப்போனால் டு பி ஃப்ரேங்க், நான் வந்து மேரீடு உமன். கரெக்டாக ஒரு 6 months கிட்ட ஆக முடிய போகுது. ஸோ இந்த ஒரு இதில் நான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து நான் 50 நீ 50 அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் வந்து சம்டைம்ஸ் 50 இருக்கலாம், சம்டைம்ஸ் 60 இருக்கலாம், சம்டைம்ஸ் 70 இருக்கலாம், சம்டைம்ஸ் 100 போடலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஷிஃப்ட் டைமே வந்துட்டு மார்னிங் டு நைட்டு 10:30 மேலே தான் வீட்டில் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்துட்டு அங்கே போயிட்டு நான் வந்து இந்த குக் பண்ணேன், நீங்கள் வந்து எனக்கு அதனால் வெசல் வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா? ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து எனக்கு அது தோணாது. என்ன தோணுன்னா, ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க வந்தோடனே, அப்படி தான் தோணும். ஈவன் தோ நம்மளும் ஒர்க் பண்ணாலுமே அந்த இடத்துல நான் ஒரு 70 போட்டு அவங்களுக்கு ஒரு 30 பண்ணணும் அப்படின்னு விட்டால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். அதே இது ஒரு சாட்டர்டே சண்டே வருது, அப்போ அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ 70 பண்ணுங்கள், நான் இவ்வளோ நாள் 5 நாள் நான் வந்துட்டு 70 பண்ணேன், இந்த வாட்டி நான் சாட்டர்டே சண்டே ஒரு 30 பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. ஸோ வந்து எல்லா நேரமும் வந்துட்டு நான் 50 நீ 50ங்கிறத விட நீயும் நானும் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறோம், எப்படி முடிக்க போகிறோம், அது வந்து நீ இன்னைக்கு பண்ணுற, நாளைக்கு நான் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது நல்லது. ஸோ வந்துட்டு எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே நான் அப்படி தான் சொல்கிறேன். நாட் ஓன்லி வீட்டில் வேலை பார்க்குற விஷயம், நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் சரி இல்லை எல்லாத்துலேயும் தான் நான் சொல்கிறேன். ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுல கூட நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நீயா நானா அப்படின்னு இருக்காம நீயும் நானும் சேர்ந்து இதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மென்னா உமனா யார் பெருசுங்கிறது கேள்வியே வராது. மென் உமன் 2 பேருமே சமம் தான், அவங்க 2 பேரும் ஒன்று தான், 2 பேருமே ஹியூமன் தான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துட்டோன்னா பிரச்சனையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின் வந்து ஒன் திங் தட் கிவ்ஸ் மோர் கான்ஃபிடென்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவில், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்ன தான் வந்து கூட வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வரும், என்ன தான் எனக்கு அது இருந்தால் தான் கான்ஃபிடென்ட் வரும், இது இருந்தால் தான் கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னு பேசினாலும் உண்மையாகவே ஒரு விஷயம் நமக்கு கான்ஃபிடென்ட் தருதுன்னா அது வந்து நம்ம சொந்தமாக சம்பாதிக்கும் போது மட்டும்தான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல நம்மளுக்கு நோ சொல்லணும்னு தோணும்.
ஓகேவா? கேர்ள்ஸோ பாய்ஸோ நிறைய இடத்துல நோ சொல்லணும்னு தோணும். நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம ஓனாக நிற்கணும்னு தோணும். நிறைய இடத்துல வந்து அந்த இடத்துல நோ சொன்னால் நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்ம தனியாக ஒரு இடத்துல போய் நிற்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இன்னொருத்தவங்களோட தேவை இருந்தால் தான் நிற்க முடியும்னு இருக்கக்கூடாது. எந்த ஒரு நேரத்துலையும் நம்ம மனசுல இருந்து ஃப்ரீயாக பேச முடியும் அப்படின்னா நம்ம கையில் வந்து காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். கரெக்டாக? ஸோ வந்துட்டு ஓகே, நான் வந்து இப்படி பேசிட்டா எங்கே வந்து நம்மளை அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு சோறு கிடைக்காதோங்கிற நிலைமை இருக்கவே கூடாது. ஓகேவா? எப்போவுமே நம்ம தனியாக நின்னாலும் நம்மளால் அந்த இடத்த சர்வை பண்ண முடியும் அப்படின்னு இருக்குதோ அப்போ கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் அது வந்து வேறு எதுவுமே வந்துட்டு ஈடாகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய இடத்துல நோ சொல்கிறதுக்கு, எனக்கு பிடிக்கலனா நோ சொல்கிறதுக்கு, இதுதான் என்னுடைய கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு, எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து அந்த வேலையும் அதிலிருந்து வர்ற சம்பளமும் நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து இந்த வேலை அந்த வேலைன்னு கிடையாது. ஒரு சின்ன பிஸ்னஸ் இல்லை ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு வேலைனாலும் ஒரு கொஞ்சம் காசு வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு, சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் வேறு எதுவுமே கொடுக்காது. நான் இதில் எந்த ஜெண்டரையும் இழுக்கிறேன், எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? சில பேர் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க, ஹஸ்பண்டே நிறைய காசு கொடுக்குறாங்க, அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே உங்களால் முடிஞ்சது வீட்டில் வந்து சின்ன சின்னதாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். உங்களுக்கு காசில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஏதாவது கொடுக்கும்போது அதுவும் ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும் கான்ஃபிடென்ட்டோடு சேர்த்து. ஸோ தேர்டு கொஸ்டின் வந்து வாட் ஷுட் பி அவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? இது வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து என்ன வேணாலும் நீங்கள் சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன்னா ஹெல்த், உங்களோட ஹெல்த்து. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்மளோட ஹெல்த்து தான். என்ன தான் நீ கோடி கோடியாக காசு வச்சுருந்தாலும், 100 கோடி 500 கோடின்னு வச்சுருந்தாலும் ஹெல்த்து போச்சுன்னா அந்த 100 கோடி 500 கோடியை நீ அனுபவிக்கவும் முடியாது, அது இருக்கிற சந்தோஷமும் உனக்கு இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் எல்லாரும் வந்து காசை நோக்கியோ வேலையை நோக்கியோ இல்லை ஏதோ ஒரு கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஓடுற நேரத்தில் ஹெல்த்தை அப்படி விட்டுட்டே இருக்காங்க. ஆனால் ஓடிட்டே இருக்கிற கேப்பில் ஒரு நாள் ஹெல்த்து வந்து போச்சுன்னு வைங்களேன், ஓடக்கூட முடியாது, ஏன் நடக்கக்கூட முடியாது. அதான் உண்மை. நீங்கள் ஓடணும்னு நினைக்கிற அதே விஷயத்தில் அந்த ஓடுறதுக்கு தேவையான தெம்பும் சத்தும் உடம்புல இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு. அதுவும் ஓன் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதாவது நான் மென்டல் ஹெல்த்தும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபேமிலியில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒர்க்கில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்கிற அளவுக்கு எதுவுமே வச்சுக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ முடி கொட்டுறதுக்காக நீ கவலைப்படுறியா, அதை முதல்ல மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு சரி பண்ணு, அதனால கூட அது இருக்கலாம். புரியுதா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு லக்ஸூரியாக தான் செலவு பண்ணணும் கிடையாது. நிறைய எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம் தான் ஃபஸ்ட்டு. நல்ல ஒரு தூக்கம், ஒரு 7-8 மணி நேரம் தூங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீ கொடு உன் லைஃபுக்கு, உன் உடம்புக்கு. அதுக்கப்புறமா நீ வந்து அச்சீவ் பண்ணு, தாராளமாக அச்சீவ் பண்ணு. அந்த டைம் உனக்கு அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும். புரியுதா? 4th கொஸ்டின், வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் இன் எ ரிலேஷன்ஷிப்? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா எஃபோர்ட் தான். ஸோ அது லவ்லேயும் இருக்கும், மேரேஜுக்கு அப்புறமும் இருக்கணும். அது மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாமே. நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தைக்கும் சரி, நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், ஒரு எஃபோர்ட் கண்டிப்பாக இருக்கணும். 2 பக்கம் அடிச்சுக்கலாம், என்ன தான் வந்து ஃபைட் பண்ணாலுமே அதில் வந்துட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு யாரோ ஒருத்தங்க வந்து முன்னாடி வந்து அந்த இன்னொருத்தங்கிட்ட பேச போய் தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அது எய்தர் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை 2 பேருமே கூட ஒரே இடத்துல இருக்கலாம். அந்த ஒரு எஃபோர்ட் போட்டு ஒருத்தங்க வராங்கல்ல, அந்த எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லா டைமும் அவங்களே தான் அந்த எஃபோர்ட் போடணும்னு நீங்கள் விட்டிங்கன்னா அது ஒரு நாள் அவங்களுக்கு வெறுத்தும் போயிடும். ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் அவங்க எஃபோர்ட் போடுறாங்கன்னா அதுக்குன்னு அவங்களே எப்போ பார்த்தாலும் எஃபோர்ட் போடட்டும் அப்படின்ட்டு நீங்கள் அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. அன்னைக்கு அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க, இன்னொரு நாள் உங்ககிட்ட அந்த மிஸ்டேக் இருந்தாலும் சரி, இல்லை அதை சரி பண்ணிப்பாங்க அவங்க அப்படின்னு இருந்தாலும் அந்த எஃபோர்ட் போட்டு நீங்கள் பேசுகிறதுல தப்பே இல்லை. கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் போடுறதுல தப்பே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி பெரிய பெரிய இது பண்ணி தான் வந்துட்டு ஸ்டோரேஜ் இல்லைன்ட்டு பாதியிலே ஆஃப் ஆகிட்டாங்க ஐயா. பழைய வீடியோ ஒன்று போட்டாலே யூடியூப்பில் அதை டெலிட் பண்ணிட்டு தாங்க ஐயா கண்டினியூ பண்ணுறேன். அந்த லட்சணத்தில் இருக்கேன் ஃபோனு.
சரி ஓகே. நான் வந்து எடிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே பேசுறேன் மனசுல இருந்து நான் அத அப்படியே போடுறேன். ஓகேவா? ஸோ நான் எதுல விட்டேன்னா, அது பேர் என்ன? எஃபோர்ட். ஸோ அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு வந்துட்டு என்கிட்ட காசு இல்ல அப்படின்னே தேவையில்ல. ஒரு சின்ன விஷயம். நீங்க சமைச்சு குடுத்துருக்காங்களா? அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தா நல்லா இருக்கு. நல்லா இல்லனாலும் நல்லா இருக்கு. ஏன் அந்த சொல்லி கஷ்டப்படுத்துறதுக்கு. அடுத்த தடவ பண்ணும்போது கூட, அந்த போன வாட்டி கொஞ்சம் இந்த உப்பு போட்டிருந்தேன்ல, கொஞ்சம் இது பண்ணேன். அப்படி சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து அந்த டிஷ்ஷ பண்றப்ப கூட. ஸோ அந்த மாரி அதே மாரி தான். அ பொண்ணுங்களுமே சரி, அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணாங்கன்னா, "நீங்க அப்படி பண்ணீங்கல்ல, சூப்பரா இருந்துச்சு." ஒரு அப்ரிசியேஷன் எல்லாமே ஒரு எஃபோர்ட் தான். ஸோ அந்த எஃபோர்ட் ஈக்குவல்டுன்னு பார்த்தா ஒரு ஹோல் இது எல்லாமே அந்த எஃபோர்ட்குள்ள வந்துரும். அத வந்துட்டு நீங்க பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஒன் மூவி ஆர் சீரிஸ் ஃபார் பெட்டர் ரிலேஷன்ஷிப். காலிங் பெல் அடித்து என் பேச்சை கெடுக்கிறார்கள் மக்களே. ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஃபோர்த் முடிஞ்சிச்சு. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து, ஒன் மூவி ஆர் சீரிஸ் ஃபார் பெட்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ வந்துட்டு இது ஒரு கொஸ்டினா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த கொஸ்டினை நான் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு நினச்சேன். எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன் மேரேஜுக்கு முன்னாடி. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் பார்க்கலான்னு சொல்லி அவங்க தனியாக அவங்க ஹாஸ்டலில் இருக்கவும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு சரி நம்மளும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரைன்ஸ். ட்ராமாவா ட்ராமாலாம் பொண்ணுங்க பார்க்குறது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சில ட்ராமா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதில் இருக்கிற ஸ்டோரிஸ். இதுக்காக நான் ட்ராமா தான் பெருசுன்னு சொல்ல வரலன்னா, எல்லா சீரீஸும் பார்ப்பேன். தமிழ் சீரீஸும் பார்ப்பேன், ஹிந்திலையும் பார்ப்பேன், நம்ம இந்தியா தாண்டி இங்கிலீஷ்லேயும் பார்ப்பேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாமே தான் பார்ப்போம் நம்ம, கரெக்டாக. ஆனால் இந்த வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரைன் சீரீஸ் இருக்குல்ல, இந்த சீரீஸ் வந்துட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மஸ்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த சீரீஸில் வந்துட்டு ஒரு ஹோல் பேக்கேஜாக எல்லாமே இருக்கும். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும், ஒரு அப்பா அம்மாவாக ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும், ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கும் அதில். அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்களேன். அதை நீங்கள் வந்து பாதியில் விடாமல் ஸ்டார்டிங் டு எண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துச்சுன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுவும் நீங்கள் மேரேஜ் ஆக போகுது, உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளில் மேரேஜ் ஆக போகுதுன்னா, நீங்களும் உங்கள் ஒய்ஃபுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் சேர்ந்து கூட பாருங்கள். சூப்பராக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். அதை பார்க்கும்போது நம்ம நிறைய கற்றுக்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து வளவலன்னு இழுக்க வரும்ல. வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரைன்ஸ். லாஸ்ட் இயர் வந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்துச்சா இந்த இயர் வந்துச்சான்னு தெரில. இந்த இயர் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சீரீஸு. உங்களுக்கு ஐயூ தெரியுமான்னு தெரில. அவங்க நடித்த அந்த சீரீஸு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து, ஒன் திங் வி ஷுட் அவாய்ட் அட் எனி சிச்சுவேஷன். இந்த கொஸ்டின், அதாவது நான் ரொம்ப இங்கிலீஷில் அந்த கொஸ்டின்ஸை சொல்லியிருக்கணும். உனக்கு புரியுமா? புரியலன்னா நீ எனக்கு கமெண்ட்டில் கேட்க. ஓகேவா? இப்போ வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து உபயோகிக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன, பயன்படுத்தக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேர்ட்ஸு. ஓகேவா? இப்போது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை வந்து எதுக்காக ஆரம்பித்தோமோ அதுவே மறந்துடுவாங்க. எப்போனா நம்ம வந்து வாயிலிருந்து விடுற வார்த்தையில். ஓகேவா? அவன் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணியிருப்பான், அதுக்கு நீ ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்ப. இப்போ அவன் பண்ண பிரச்சனையும் மறந்துடும், நீ பண்ண ரியாக்ஷனில் வர அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ வந்துட்டு எப்போவுமே நாவடக்கம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. ஸோ நம்ம வந்து பேசும்போதும் சரி, சும்மா ரேண்டமாக பேசும்போது கூட நம்ம உளறிடுவோம் தெரியாமல் கூட. அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிரும். அது நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க. அது வேற. அவங்க மனசுக்குள்ள அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டை இழந்து கூட இருப்பாங்க. ஸோ வந்துட்டு பேசும்போது அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாமா, அது பிரச்சனையாகவே எவ்வளோ ஹைப்பர் டென்ஷனாக இருந்தாலும் சரி, வாய் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிற ஒரு பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கன்னா இப்போமேலேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி மாற்றிக்கலாம், எப்போனாலும் மாற்றிக்கலாம் ஒரு விஷயம் யார் சொன்னாலுமே. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டின், மை ஃபேவரட். எனக்கு அது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? ரெஸ்பெக்ட் வெர்சஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேவா? மரியாதை வெர்சஸ் சுயமரியாதை. இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஏஜ் டசன்ட் மேட்டர். வயசானவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம ஏஜ் கேட்டகரிகளுக்கு கொடுக்கலாம், குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ரெஸ்பெக்ட்டுங்கிறது மியூச்சுவலாக எல்லோரும் கொடுக்க வேண்டியது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, தன்னுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஒரு தன்மானத்தை இழந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் தேவையே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு அந்த இடத்துல
அந்த பிரச்சனையில் அங்கே நின்னா உங்களை வந்து ரொம்ப இழிவாக நடத்துகிறாங்க, உங்களுக்கு வந்து அங்கே ஒரு தன்மான பிரச்சனையாகுது, உங்களை ஒரு ஆளாகவே மதிக்கலை, இல்லை நீங்கள் பண்ண எந்த விஷயத்தையுமே ஒன்றுமே மதிக்கலை, உங்களை வந்து ஒரு டம்ப் பண்ணுறாங்கங்கிற ஒரு இடம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அங்கே நான் நிற்கணும் அப்படின்னு கிடையாது. அதே நேரத்தில் போயிட்டு அடிங்க திட்டுங்கன்னு நான் சொல்லலை, ஓகேவா? அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வாங்க, வெளியே வந்து அந்த பிரச்சனையை முடிச்சிருங்க அந்த இடத்துல, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்துட்டு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, உங்களை பாருங்கள், உங்களுடைய லைஃப்பை பாருங்கள், ஓகேவா? ஆனால் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து என்றைக்குமே இழக்கக்கூடாது. அது எங்கேனாலும் சரி, எங்கேனாலும் ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் மஸ்ட்டாக சொல்லுவேன். அது ஒர்க் ஏரியாவில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை ஹாஸ்டலில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், ஃப்யூச்சரில் போகிற வீட்டில் இருக்கலாம், எங்கேனாலும் சொல்கிறேன், ஓகேவா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மஸ்ட்டு. அது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா சும்மா அந்த பாரு அவன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான்னு எல்லாத்துக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் சொல்லலை. உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு வார்த்தையும் சரி, அந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து சுத்தமாக வேல்யூ இல்லைன்னு தெரியும். அப்போது அதையும் மீறி நீ எஃபோர்ட் போடுறேன்னு செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்காத, ஓகேவா? இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது இந்த ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ இந்த 7 கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இப்படியே தான் வளன்னு எல்லா வீடியோவில் பேசிகிட்டு இருப்பேனான்னு கிடையாது. நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோஸும் வரும், நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் வரும், எல்லாமே தான் ஒரு மேஷப் தான். ஸோ வந்துட்டு ஓகே, பாய்.